ஓம் சாந்தி 11/6/2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, முழு ஆஸ்தி அடைவதற்கு ஒரு தந்தை மீது முழுமையான அன்பு வையுங்கள். உங்களுடைய அன்பு எந்த ஒரு தேகதாரி இடமும் இருக்கக்கூடாது. கேள்வி: யார் உங்களுடைய தெய்வீக சம்பிரதாயத்தினராக இருப்பார்களோ அவர்களுக்கு முன்னால் எந்த வார்த்தைகள் சுற்றி கொண்டே இருக்கும்? பதில்: எப்பொழுது நீங்கள் அவர்களிடம் தந்தையை நினைவு செய்வதினால் பாவ கர்மங்கள் அழியும் என்றும் தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை நடைபெறுகிறது என்றும் சொல்கிறீர்களோ அப்போது இந்த வார்த்தைகள் அவர்கள் முன்னால் சுற்றி கொண்டே இருக்கும். நாம் தேவதையாக வேண்டும், ஆகையால் நம்முடைய உணவு பழக்கங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது அவர்களின் புத்தியில் வரும். முரளியின் பாடல்: கள்ளங்கபடமற்றவர், தனிப்பட்டவர், அவர் போல் வேறு யாரும் இல்லை. ஓம் சாந்தி. போலாநாத்தின் குழந்தைகள், கள்ளம் கபடமற்றவரின் குழந்தைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். யாரிடமிருந்து? போலாநாத்திடமிருந்து. சிவனைதான் போலாநாத் அல்லது கள்ளங்கபடமற்றவர் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய பெயரே சிவன்தான். போலாநாத்தின் குழந்தைகள் என்றால் சிவனுடைய குழந்தைகள். ஆத்மாக்கள் இந்த காதுகள் மூலம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்மா அபிமானியாகி இருக்கிறீர்கள். நான் அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாக இருக்கிறேன். யாரை நீங்கள் பரம்பிதா, பரம ஆத்மா அல்லது பரமாத்மா என்று சொல்கிறீர்களோ அவரை எப்போதுமே ஃபாதர் என்றுதான் சொல்வார்கள். அவரை ஃபாதர் என்று சொல்வது யார்? ஆத்மா. ஆத்மாவுக்கு இப்போது ஞானம் கிடைத்திருக்கிறது. வேறு எந்த ஒரு மனிதருக்கும் இந்த ஞானம் இல்லை. ஆத்மாக்களாகிய நமக்கு 2 தந்தையர் இருக்கிறார்கள். ஒருவர் சாக்காரமானவர், இன்னொருவர் நிராகாரமானவர். அவர் பரம்பிதா. இந்த ஞானத்தை யாராலும் கொடுக்க முடியாது. தந்தையை தவிர வேறு யாரும் இப்படி கேட்க முடியாது. தந்தைதான் கேட்கிறார். அதாவது நீங்கள் பரம்பிதா, பரமாத்மா, காட் ஃபாதர் என்று யாரை சொல்கிறீர்கள்? லௌகீக தந்தையை சொல்கிறீர்களா அல்லது பாரலௌகீக தந்தையை சொல்கிறீர்களா? லௌகீக தந்தையை காட் ஃபாதர் என்று சொல்வீர்களா? இது போல வேற யாரும் கேட்க முடியாது, நான் தான் கேட்க முடியும் அப்படின்றார். ஈஸ்வரன், பிரபு அல்லது பகவான் என்று சொல்வதினால் தந்தை என்பது நிரூபணம் ஆகுவதில்லை. காட் ஃபாதர் என்ற வார்த்தை நன்றாக இருக்கிறது. அதாவது இறை தந்தை என்ற வார்த்தை நல்லா இருக்கு அப்படின்றார். இறைவன் தந்தை அப்படின்றது நிரூபணம் ஆகுது. ஈஸ்வரா, பிரபு, கடவுளே அப்படின்னா அங்கே அவர் அப்பான்றது நிரூபணம் ஆகல அப்படின்றார். இப்போது உங்களுக்கு பாரலௌகீக தந்தையிடம் அன்பு இருக்கிறது. மற்றவர்களுக்கு விநாச காலத்தில் விபரீத புத்தி இருக்கிறது. விநாசத்தின் சமயம் இதுதான். அதே மகாபாரதத்தின் யுத்தம் இப்போது நடக்கப் போகிறது. ஏரோப்ளைன்ஸ், டேங்கர்ஸ் ஆகியவற்றை ஒருவர் மற்றவர்களுக்கு விநியோகம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். வியாபாரம் செய்கிறார்கள். பணத்திற்கு யாருக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுத்து கொண்டே செல்கிறார்கள். ஆக ஏரோப்ளைன், வெடிமருந்து ஆகியவற்றை வாங்குகிறார்கள். இந்த பொருட்கள் அனைத்தும் மிகவும் விலை உயர்ந்தவை.
வெளிநாட்டுக்காரர்கள் தயாரிக்கிறார்கள். அவர்கள் பிறகு விற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். இப்போது வாங்குபவர்கள் நிச்சயமாக அந்த பொருட்களை பயன்படுத்துவார்கள். தூர தூக்கி போடுவதற்காக வாங்குவார்களா என்ன? அதாவது அவ்வளோ பணம் கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா அது தூர தூக்கி போடுவாங்களா என்ன? கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றார். அது யூஸ் பண்றதுக்கு தானே வாங்குறாங்க. அவர்கள் விநாச காலத்தில் விபரீத புத்தியுடையவர்கள். யாதவ சம்பிரதாயத்தினர். இப்போது நாடகம் முடிவடைகிறது. அனைவரும் வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும். உங்களுக்கு பாபா ராஜயோகம் கற்பித்துக் கொண்டிருக்கிறார். அனைவருக்கும் இது இறுதி நேரம், அதாவது மரண காலம். சிவபாபா தான் சத்தியத்தை கோருகிறார். வேறு யாரிடமும் அன்பு வைக்க கூடாது. புது வீடு கட்டுகிறார்கள் என்றால் புது வீட்டின் மீது அன்பு ஏற்பட்டு விடுகிறது. பழைய வீடு இடிந்து விழப்போகிறது என்பது புரிந்து கொள்ளப்படுகிறது. எனவே நாமும் பழைய வீட்டிலிருந்து மனதை விடுவித்துக் கொண்டே போகிறோம். நாளுக்கு நாள் வாயுமண்டலம் கெட்டுக்கொண்டே போகும் என்று பாபா புரிய வைக்கிறார். எவ்வளவு கலவரங்கள் குழப்பங்கள் ஏற்படுகிறது என்பதை பார்க்கிறீர்கள். எனவே இப்போது இவை அனைத்துமே அழிந்துவிடப் போகிறது. நாம் புது உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்று புரிந்து கொள்கிறீர்கள். எனவே புது உலகத்தை நினைவு செய்ய வேண்டும். எல்லையற்ற தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்ய வேண்டும். வேறு யாரையாவது நினைவு செய்தால் எதுவும் கிடைக்காது. மனிதர்கள் தேக அபிமானத்தில் வந்து 5 விகாரங்களில் மாட்டிக்கொள்கிறார்கள். இப்போது இது ராவண ராஜ்யம். உங்களுக்கு விநாச காலத்தில் அன்பு புத்தி இருக்கிறது. எனவே வெற்றியாளர் ஆகிறீர்கள். முழு உலகத்தின் மீதும் நீங்கள் வெற்றி அடைகிறீர்கள். இதை நன்றாக நினைவில் வைக்க வேண்டும். எனக்கு சிவபாபாவின் மீது அன்பு இருக்கிறது என்று ஆத்மா சொல்கிறது. பிராமணர்களாகிய உங்களுக்கு அன்பு இருக்கிறது. ஏனென்றால் தந்தையை யதார்த்தமான முறையில் அறிந்திருக்கிறீர்கள். தந்தையை சிருஷ்டி சக்கரத்தை அறிந்து கொண்டு நீங்கள் பிறகு மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறீர்கள். யார் எவ்வளவு மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறார்களோ அந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறார்கள். யார் அதிகம் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் புத்திசாலிகள். அவர்கள்தான் உயர்ந்த பதவி அடைவார்கள். சேவை குறைவாக செய்தால் பதவியும் குறைவாக பெறுவார்கள். நம்முடைய உணவும் கூட சுத்தமாக இருக்க வேண்டும். தெய்வீக குணங்களையும் இங்கே தாரணை செய்ய வேண்டும். இந்த லக்ஷ்மி நாராயணர் தேவதைகள் இவர்களுக்கு பிரசாதம் படைக்கிறார்கள் என்றால் சிகரெட் ஆகியவற்றை வைப்பார்களா என்ன? சிகரெட் பிடிப்பவர்கள் உயர்ந்த பதவி பெற முடியாது. சிகரெட் பிடிக்கிறார்கள் அல்லது வெள்ளை பூண்டு வெங்காயம் போன்றவற்றை சாப்பிடுகிறார்கள் என்றால் இன்னும் கீழே விழுந்து விடுவார்கள். சிலர் இதை விடுவதினால் உடல் நலம் கெட்டுப்போகும் என்கிறார்கள். அதற்கு தந்தை சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். அதாவது வெங்காயத்திலையும் பூண்டுலையும் மெடிசினல் வேல்யூஸ் எல்லாம் இருக்கு, நீங்க ஏன் வேண்டான்னு சொல்றீங்க, அதனால ஆரோக்கியம் கெட்டு போயிடும் அப்படின்னு சிலர் கேட்குறாங்க. அதுக்கு பாபா புரிய வச்சுட்டு இருக்கிறார். சிவபாபாவை நினைவு செய்யுங்க, நல்லா இருப்பீங்க. அந்த உணவுல ஒண்ணுமே இல்லை அப்படின்றார். எதிலையுமே எதுவும் இல்லை.
பாபா நினைவுல நிச்சய புத்தியோடு நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஆரோக்கியமாக இருப்போம். ஒரு சின்ன உதாரணம், இப்போ பூண்டு, வெங்காயம் சாப்பிட்றவங்களுக்கு நோயே வராதா? அவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகவே மாட்டாங்களா? அவங்களுக்கும் எல்லா விதமான நோய்களும் வருது. அதனால பாபாவை நினைங்க, பாபாவின் நினைவுல சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க அப்படின்றார். இந்த பழக்கங்கள் அனைத்தையும் விட்டு விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு சத்கதி கிடைக்கும். இது உங்களுடைய சர்வ உத்தமமான பிறவி. நீங்கள் தேவதைகளை விடவும் உத்தமமானவர்கள். நீங்கள் மற்றவர்களையும் கூட உத்தமமானவர்களாக ஆக்கக்கூடியவர்கள். எவ்வளவு நல்லா சொல்லிட்டு இருக்கிறார். தேவதைகள் உத்தமமானவர்கள் தான். ஆனா அவங்கள விட நீங்க உத்தமமானவர்கள். ஏன் அப்படின்னா நீங்க மற்றவங்களையும் மாத்துறீங்க. தேவதைகள் அவங்க மட்டும் உயர்ந்த நிலையில இருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனால் இங்கே நீங்க உத்தமமானவர்களாக ஆகி மற்றவர்களையும் ஆக்கிட்டு இருக்கீங்க. அதுபோல ஆக்கக்கூடியவர்கள் நீங்க அப்படின்றார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், பிராமணரிலிருந்து தேவதை ஆகுவதற்கு சீச்சி பழக்கங்கள், அதாவது மோசமான கெட்ட பழக்கங்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அவை விட்டுவிட வேண்டும். சூத்ரர்களை பிராமண தர்மத்திற்கு மாற்றி தேவத்தை ஆக்குவதற்காக ஈஸ்வரிய மிஷனின் காரியத்தில் உதவியாளர் ஆக வேண்டும். மது அருந்துவது, சிகரெட் பிடிப்பது என என்னென்ன கெட்ட பழக்கங்கள் இருக்கிறதோ அவற்றை நீக்கிவிட வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், இந்த விநாசகால நேரத்தில் ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பு வைக்க வேண்டும். பழைய வீடு இடிந்து விழப்போகிறது. ஆகையால் அதனிடமிருந்து மனதை அகற்றி புதிய வீட்டின் மீது மனதை ஈடுபடுத்த வேண்டும். வரதானம், உயர்ந்த கர்மத்தின் மூலம் நினைவு செய்யப்படுவதற்கு தகுதியானவராக ஆகக்கூடிய யோக யுக்தர் மற்றும் யுக்தி யுக்தர் ஆகங்கள். அதாவது உயர்ந்த கர்மா செய்தால்தான் நினைவு செய்யப்படுவீங்க. மற்றவங்க உங்களை ஏதாவது ஒரு ரூபத்துல நினைவு செய்வாங்க. ஆகையால பாபா என்ன சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னா, உங்களுடைய ஒவ்வொரு கர்மமும் எவ்வளோ உயர்ந்ததாக இருக்குமோ அந்த அளவிற்கு உயர்ந்த ஆத்மாக்களின் பட்டியலில் நீங்க நினைவு செய்யப்படுவீர்கள் அப்படின்றார். பக்தியில் பெயர் ஜெபிக்கப்படுகிறது, அதாவது பெயரை ஜெபம் செய்கிறார்கள். அதாவது பக்தியில தேவதைகளை எப்படி நினைக்கிறாங்க? ஜெபம் பண்றாங்க, மந்திரம் சொல்லுவாங்க. ஜெபமால வச்சுக்கிட்டு 108 முறை, 1,00,000 முறை, 10,00,000 முறைன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இங்கே யார் உயர்ந்த ஆத்மாக்களோ அவர்களின் குணங்களையும் செயல்களையும் உதாரணமாக கொண்டு அவர்கள் நினைவு செய்யப்படுகிறார்கள். ஆனால் இங்கே யாரெல்லாம் உயர்ந்த கர்மா செய்துட்டு போயிருக்காங்களோ நாம் அவங்கள ஜெபம் செய்ய மாட்டோம். பிரம்மா பாபாவையோ, பிரகாஷ்மணி தாதியோ, ஜான்கி தாதியோ, குல்சார் தாதியையோ நம்ம பேர் சொல்லிட்டு ஜெபம் செய்ய மாட்டோம். நம்ம யஜ்யத்தினுடைய சிஸ்டம் என்ன? யாரெல்லாம் உயர்ந்த ஆத்மாக்களோ அவர்களுடைய குணங்களையும் செயல்களையும் உதாரணமாக கொண்டு அவர்களை நினைக்கிறோம். அதை தான் பாபா சொல்லிட்டு இருக்கிறார். இங்க எப்படி நீங்க நினைவு செய்யப்படுறீங்க? உயர்ந்த குணங்களால, உயர்ந்த கர்மங்களால நீங்க உதாரணம் ஆகணும். அப்போ மற்றவங்க உங்களை நினைவு செய்வாங்க. இந்த ரூபத்துல தான் நீங்க நினைவு செய்யப்படுறீங்க அப்படின்றார். ஆக நீங்கள் உயர்ந்த செயல்களின் ஆதாரத்தில் நினைவு செய்யப்படுவதற்கு தகுதியானவராக ஆகிக்கொண்டே செல்வீர்கள்.
அதற்காக யோக யுக்தர், அதாவது யோகா நிலையில் இருப்பவர் ஆகுங்கள். யோகயுக்தர் ஆகுவதின் மூலம் ஒவ்வொரு எண்ணமும் சொல்லும் செயலும் அவசியம் யுக்தியுக்தாக இருக்கும். யுக்தியுக்தாக அப்படின்னா எந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ அதை தான் செய்வீங்க. யுக்தியுக்தாக இருக்கும்போது யதார்த்தம் அல்லாத செயலோ அல்லது எண்ணமோ உருவாகவே முடியாது. இரண்டிற்கும் தொடர்பு இருக்கிறது. அதாவது பாபா என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, யோகயுக்த நிலைக்கும் யுக்தியுக்த நிலைக்கும் கனெக்ஷன் இருக்குன்றார். அப்படின்னா யோகயுக்தராக இருந்தீங்க அப்படின்னா யுக்தியுக்தாக இருப்பீங்க, யுக்தியுக்தா இருந்தீங்க அப்படின்னா யோகயுக்தராக இருப்பீங்க. யோக நிலையில இருந்தால் நம்ம என்னென்ன செய்யணுமோ, என்ன பேசணுமோ, என்ன நினைக்கணுமோ அது கரெக்டாக செய்வோம். அதனால நமக்கு அது யோகத்தில் டிஸ்டர்ப் ஆகாது. இப்போ நம்ம செய்ய வேண்டியதை சரியாக செய்யலைன்னா கண்டிப்பாக யோகா பண்ணும்போது அந்த எண்ணங்கள் வரும், கனெக்ஷன் கட் ஆகும். அந்த அர்த்தத்தில் சொல்கிறார். அதுவே யுக்தியுக்தாக இருந்து நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது யோகயுக்தராக இருக்க முடியும். கனெக்ஷன் கட் ஆகாது, யோக நிலையில் இருக்க முடியும், டிஸ்டர்ப் ஆகாது. அதனால யோகயுக்தர் யுக்தியுக்தர் அப்படின்றார். ஸ்லோகன்: நிமித்தம் மற்றும் பணிவுத்தன்மை இவைதான் உண்மையான சேவாதாரியின் லட்சணங்கள் ஆகும். அவ்யக்த சமிகை: சரளத்தன்மையின் சுபாவம் இருந்தது என்றால் முகமலர்ச்சியுடன் இருப்பதின் கூடவே கண்கள் மூலம், வார்த்தைகள் மூலம் மற்றும் நடத்தையின் மூலம் இனிமைத்தன்மை வெளிப்படையான ரூபத்தில் தென்படும். ஒருபோதும் வாயிலிருந்து கடுமையான வார்த்தைகள் வெளிப்படாது. அவர்களுடைய இதயம், மூளை மற்றும் பேச்சு அனைத்தும் ஒரே சமமாக இருக்கும். அதாவது உலகத்துல ஹெட், ஹார்ட் அண்ட் ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 சமமாக இருக்கணும், அப்போதான் ஒரு நல்ல லீடர் ஆக முடியும் அப்படின்வாங்க. அதுபோல் இங்கே பாபா ஹெட், ஹேண்ட்ஸ் அண்ட் ஸ்பீச், அதாவது உங்களுடைய புத்தி, உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய பேச்சு ஒரே சமமாக இருக்கணும். புத்தி ஒன்று சொல்கிறது, உணர்வுகள் ஒரு மாதிரி இருக்கிறது, பேச்சு வேறு மாதிரி இருந்ததுன்னா அந்த முக மலர்ச்சியும் இருக்காது, சரளத்தன்மை இருக்காது, இனிமைத்தன்மையும் இருக்காது. இதயத்தில் ஒன்று, பேச்சில் இன்னொன்று என்று இருப்பது சரளத்தன்மையின் அடையாளம் அல்ல. சரள சுபாவம் கொண்டவர்கள் எப்போதும் பணிவானவர்களாகவும் அகங்காரமற்றவர்களாகவும் சுயநலமற்றவர்களாகவும் இருப்பார்கள். ஓம் சாந்தி. இன்னாருயிர் நண்பன் நீ, என் ஆசை நாயகன் நீ, என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே, என் உயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே, என்னாருயிர் நண்பன் நீ. தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் பாபா, தூங்கியிருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய் பாபா. தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் பாபா, தூங்கியிருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய்
உலகம் மாறட்டுமே, புது ஸ்வர்க்க உலகம் தொடங்கட்டுமே. என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே, என் உயிர் பாபா உன் அன்பில்